நிச்சயமாக இப்போ இந்த பால் சிங்கிள் எடுத்தா தான் பாண்டியன் அடுத்த மேட்ச் அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. மேபி ஒரு சிங்கிள் எடுப்பாரா இல்ல 6 அடிச்சு ஸ்கோரை கம்மி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம். பண்ணுவாருன்னு தெரியலையே. போட்டுக்காரத்துக்கு ஆனா 6 போறதுக்கு வாய்ப்பு இல்ல, சிங்கிள் தான் எனக்கு தெரிஞ்சு. சோ நல்ல விஷயம் நடந்திருக்கு கேஎம்சிசிக்கு. சோ இங்க 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 37. 6 பால்ல 27 அடிக்கணும். 6 பாலுக்கு 27 முடியுமா? ஆன் ஸ்ட்ரைக் முடியுமா? கண்டிப்பாக ஒரு பாண்டியன் இருக்காப்ல ஸ்ட்ரைக்ல. அடுத்த ஆர்டருக்கு அணியினர் பாண்டியனால முடியும். பிரகாஷ் கில்லர்ஸ் வர்சஸ் சன் 11 கொக்கிலமேடு. ரெண்டு டீம் கேப்டனையும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டாஸ் போடுறதுக்கு பேட்ஸ்மேன் சேஞ்ச் அலோடா வாங்க சொன்ன பிரகா ரிட்டையர்ட் பேட்ஸ்மேன் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இன்னமும் யார் உள்ள இறங்குறா? ஃபீல்டிங் கையில தான் இருக்குது மேட்ச். ஃபீல்டிங் டீம் பண்றவங்களுக்கு தான் இருக்கு. கமல் அவர்களுக்கு பதிலாக விக்கி அவர்கள் ஸ்ட்ரைக்ல இறங்குறாரு. இன்னும் 6 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். 6 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருவீங்களா? வாய்ப்பு இருக்கு. சோ நம்பிக்கை இங்க வந்து டக் அவுட்ல இருக்கு. எக்ஸ்ட்ராஸ் இல்லாத டெலிவரி இருந்தா கட்டாயம் சான்சஸ் இருக்கு. நோ பால் வைட் இல்லாம இருந்தா வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பிளேயிங் 11 இன்னும் வரல. இந்த ஓவர்ல ஒரு 2 6 வந்தா போதும். 90% வந்து ஃபீல்டிங் பண்ற டீம் கிட்ட தான் இருக்குது மேட்ச். அன்பாக எட்ஜ் வாங்கி பின்னாடி போயிருது. குடு ஓடுங்க 2 ரன் ஓட முடியுமா? ட்ரீம் கில்லர்ஸ் இன்னும் பிளேயிங் 11 வரல. டாஸ்க்கும் வரல. இந்த நேரத்துல தான் அந்த டுப்பு மியூசிக். ட்ரீம் கில்லர்ஸ் வேகமா, ட்ரீம் கில்லர்ஸ் கொஞ்சம் வேகமா வாங்க. இங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் உள்ள வந்த பிளேயர் இருக்காரு விக்கி. கேப்டன் வந்தாச்சு பாருங்க. கிளியரா தெரியுது பவுலர் பிரஷர்ல இருக்கிறது. கண்டிப்பா இந்த நேரத்துல எந்த பவுலரா இருந்தாலும் பிரஷர் இருக்கும். ஏன்னா எந்த விதமான ஒரு லூஸ் பால் போட்டாலும் பனிஷ் பண்றதுக்கு பேட்ஸ்மேன் ரெடியா இருக்காங்க. விட்டு இருக்கார் ஒரு ரன். ஆனா ஒரு ரன்னோட நிறுத்திப்பாங்க. 4 பாலுக்கு 24 முடியுமா? நெக்ஸ்ட் டீம் டாஸ் போடுறதுக்காக கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வாங்க. ட்ரீம் கில்லர்ஸ் திருப்போரூர் vs சன் 11 4 6 அடிக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். பாண்டியன் we want 6. இதுக்கு அப்புறம் இருக்க எல்லா பால்லையும் 6 அடிக்கணும். பாண்டியா we want 6. நல்ல வைட் வந்திருக்குதுப்பா. சோ இங்க பவுலர் ஃபுல் பிரஷர்ல இருக்காரு. பிரஷர் குக்கர்ல கூட அவ்வளவு பிரஷர் இருக்காது போல. 4 பாலுக்கு 23 அடிக்கணும். இன்னும் வாக் ஓவர் தெரியும். we want 6. பாண்டியா we want 6. இன்னொரு வைட் சொல்லிட்டே இருக்கு. வைட் கச்சிட்டே இருக்குது. வைட் இல்லங்க அது. ஐயோ வலிக்கு விழுந்துட்டார். தண்ணி நிறைய இருக்கு. பார்த்து பத்திரமா ஓடுங்க. போயிட்டு கேளுங்க அம்பையர், கொஞ்சம் கேளுங்க அம்பையர் பேட்ஸ்மேன் கிட்ட. பேட்ஸ்மேன் ஒரு இன்ஜூரி வைட் பிளஸ் ஒரு ரன் வர வந்துருது. 4 பாலுக்கு 21. பவுலர் ஓகேவா? பிரஷர் நவ. ஓகே we want 6. ஓடுங்க வேணாம் அப்படின்றத அங்க இருந்து வந்திருக்கு. 3 பாலுக்கு 21 முடியுமா? ஒரு நோ பால் போட்டு 6 போச்சுனா வாய்ப்பு இருக்கு. எனிதிங் இஸ் பாசிபிள் இன் கிரிக்கெட். பின்னாடி போயிருக்குப்பா. வேகமா வர போயிருக்கு. நோ பால் வேற. நோ பால் சொன்னா நோ பால்ல சிங்கிள். ஆனா ஒரு சிங்கிள் தான வந்திருக்கு. டாஸ் அப்டேட் பண்ணுங்க. ட்ரீம் கில்லர்ஸ் won the toss and choose to bowl first. ஓகே. ட்ரீம் கில்லர்ஸ் திருப்போரூர் won the toss and இங்க swing and a miss. ஒரு ஃப்ரீ ஹிட் மிஸ் பண்ணிருக்காரு பாண்டியன். எஸ். சோ எனக்கு தெரிஞ்ச அந்த 4வது ஓவர் அவர் ஸ்ட்ரைக்ல இருந்தாருன்னா மேட்ச் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். கண்டிப்பாக அவர் பேட்ல இருந்து ஒரு 2 ஷாட் அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் போயிட்டு இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ ஸ்ட்ரகிள் அவராரு பாண்டியன். தெரியுது முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க மேட்ச்ல உயிர் இல்ல. அவ்வளவுதாங்க. ஒரு பாலுக்கு 2 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். ஒரு பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சிசி செம்மஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் லூஸ் பண்ணிருக்காங்க. சோ ரைசிங் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து
17 ரன் வித்தியாசத்துல வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. 18 ரன் வித்தியாசத்துல வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டீம் ரைசிங் ஸ்டார்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ், ஏன்னா எப்பயுமே லோக்கல் டீம்